என் அன்பு பிள்ளையே, உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் குழந்தையே, நாளை உனக்கான ஒரு முக்கியமான விஷயத்தை உன் கைகூடி வரப்போகின்றது. உனக்கு மிகவும் பிடித்த ஒன்றை உன் கைகளில் சேர்க்கப் போகின்றேன். நீ மிகவும் ஆசையோடு எதிர்பார்த்த ஒன்றை உன் கைகளில் சேர்க்கும் பொழுது நீ எவ்வளவு ஆனந்தமாக இருக்கப் போகின்றாய் என்பதனை உன் தாயானவள் நான் பார்க்கப் போகின்றேன். என் குழந்தையே, இந்த அம்மாவினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். என் குழந்தையே, நாளை உனக்காக நான் தேர்ந்தெடுத்து விட்டேன். இந்த முடிவு எடுக்கும் பொழுது விரைவில் எடுத்துவிடு. நாளை என்று உனக்கான நாளை நீ தள்ளிவிட்டு போகாதே. உன் முடிவில் நீ தெளிவாக இருக்கும் பொழுது உன்னை யார் என்ன செய்ய முடியும்? நீ வீணாக மற்றவர்களை பற்றி தானே நினைத்து கொண்டிருக்கின்றாய். நீ கீழே விழும் பொழுது உன்னை யார் தூக்கிவிட்டார்? இந்த அம்மாவை தவிர உனக்கு ஆறுதல் சொல்ல யாருமே இல்லை என்று சில நேரங்களில் அழுது கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கும் பட்சத்தில் ஏன் பயப்படுகின்றாய்? என் குழந்தையே, உனக்கான செயலை நீ செய்யும் பொழுது துணிச்சலோடு செய், மிகவும் தைரியமாக செய். இங்கு நடப்பது என்ன என்று என்ன வேண்டுமானால் இருந்துவிட்டு போகட்டும். உனக்கு வெற்றி தோல்வி வருவது என்பது நான் ஏற்கனவே தீர்மானித்ததுதான். ஆனால் அதை ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவம் உன்னிடம் இல்லை. வெற்றி வந்தால் மட்டும் மிகவும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கின்றாய். என் குழந்தையே, இப்படி செய்து கொண்டிருக்கின்றாய் ஏன்? நீ தோல்வி அடையும் பொழுதுதான் அதிலிருந்து அதிக அனுபவ பாடத்தை கற்றுத்தரு. அதற்காக உனக்கான தோல்வி அடையும் பொழுதுதான் அதிலிருந்து அதிக அனுபவம் பாடத்தை உனக்கு கற்றுத்தருகின்றனர். அதற்காகத்தான் தோல்வியை நான் பெற வேண்டும் என்று சொல்லவில்லை. உன்னை மீறி வந்துவிட்டால் எதையும் நீ எதிர்கொள்ள பழகு என்றுதான் உன் தாயானவள் நான் உனக்கு சொல்கின்றேன். என் குழந்தையே, நீ எதற்காகவும் கவலைப்பட்டு கொண்டிருக்காதே. எதையும் நீ ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். நீ ஆசைப்படும் ஒன்று தவறு இல்லை. வெற்றிதான் பெற வேண்டும் என்பதில் சாத்தியமில்லாத ஒன்றுதான். இப்பொழுது யுத்த களத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய். அதில் என்ன பண்ணலாம் என்று தானே யோசிக்கின்றாய். அங்கிருந்து உனக்கு யோசிக்க நேரமில்லை. அடுத்தடுத்து நீ என்ன செய்ய வேண்டும் என்பதில் மட்டும் நீ கவனமாக இரு. உன்னுடைய கவனத்தை வேறு எதிலும் திசை திருப்ப வேண்டாம். என் குழந்தையே, நீ எப்படியாவது விழுந்து விடுவாய் என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். ஆனால் ஒரு பொழுதும் நான் என் குழந்தையை அந்த நிலைக்கு கொண்டு செல்ல மாட்டேன். நீ விழுந்து விடுவதை பார்த்து அவர்கள் சிரிக்கலாம் என்று நினைக்கின்றார்கள். அவர்கள் உன்னை எவ்வளவு தரக்குறைவாக நினைக்கின்றார்களோ அதே அளவுக்கு உன்னை நான் உயர்த்தி காட்டப் போகின்றேன். நிஜம், நீ பெருமகிழ்ச்சி கொள்ளப் போகின்றாய். ஆனந்தமும் உன்னுள் இருக்கத்தான் போகின்றது. நீ எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டாய் அதையும் அவர்கள் பார்த்து பார்த்து ஆனந்தப்பட்டுதான் கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் என்னிடம் ஆறுதல் சொல்வது போல சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள். நீயோ அதை உண்மை என்று நம்பிவிட்டாய். என் குழந்தையே, உனக்கு எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும். அதில் மிகப்பெரிய ஆசை நீ இலக்காக வைத்துக்கொள். அதை தடை. என் அன்பு குழந்தையே, யார் உன்னிடம் உண்மையாக பேசுகின்றார்கள், போலியாக பழகுகின்றார்கள் என்பதனை நான் விரைவில் உனக்கு காட்டப் போகின்றேன். அதற்கான தருணம் எல்லாம் இதோ வந்துவிட்டது. நீ நினைத்த காரியம் வெற்றியடைய வேண்டும். ஆனால் நிச்சயமாக உனக்கான முழு முயற்சியை அதில் செலுத்த வேண்டும். உனக்குள் எந்த ஆசை வேண்டுமானாலும் இருக்கட்டும். ஆனால் மிக பெரிய ஆசை இலக்காக வைத்துக்கொள். அதை தடை ஒன்றும் இல்லை.
உன் கூடவே சேர்ந்து வேகமும் விவேகமும் பயணிக்க வேண்டும். அப்பொழுதுதான் நீ எவ்வளவு பெரியதாக ஆசைப்பட்டாலும் அது மிக எளிதாக நிறைவேற்றி விட முடியும். அதை நான் திரும்ப திரும்ப என் குழந்தை சொல்லிக்கொண்டுதான் இருக்கின்றேன். நீ ஆசைப்படுவது தவறு இல்லை, நான் அதை நடத்தி காட்டுவதில் தவறு இல்லை. ஆனால் நீ அதற்கான முயற்சியை செய்து கொண்டிருக்கின்றாயா என்பதனை பொறுத்துத்தான் அது உனக்கானதை தீர்மானிக்கும். ஆனால் முதலில் முயற்சி செய்யும் பொழுதுதான் நம்பிக்கை இழக்கின்ற மாதிரி பல பேர் பலவிதமாக பேசுவார்கள். ஏனென்றால் அப்பொழுது முயற்சி என்னும் படிக்கட்டில் தான் பயணிக்க செய்கின்றாய். நீ முயற்சி செய்யும் பொழுது உன்னை யாருமே கண்டு கொள்ளவில்லையே என்று வருத்தப்படுவாய். அப்பொழுது அப்படிதான் இருக்கும். தோல்வி அடையும் பொழுது உன் பக்கமே திரும்பி பார்க்க மாட்டார்கள். என் குழந்தையே, நான் தான் முழு காரணம் என்று சொல்வதற்கு இங்கு பல பேர் உண்டு. இதுதான் இந்த மாயை உலகம். அழிந்து பல பேருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அனுபவத்தை உணர்த்தி இருக்கலாம். யார் என்ன சொன்னாலும் என் குழந்தை, உன் வேலையை மட்டும் நீ சரியாக செய்து கொண்டே இரு. உன் மனதில் உள்ள இலக்கை தீவிர நீ பயணம் செய்ய வேண்டும். நீ போகும் பாதை தெளிவாகத்தான் இருக்கப் போகின்றது. தடைகள் வருமோ என்று தானே பயப்பட்டு கொண்டிருக்கின்றாய். அதற்கு வழியே இல்லை. ஏனென்றால் உன் கையை பிடித்து வழிநடத்தி செல்வது இந்த தாயானவள்தான். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு தோல்விகளை தந்து விடுவேனா? நீ வெற்றி பெறுவது நிச்சயம். உனக்காக உன் தாயானவள் தினம்தோறும் நான் உன்னை பார்த்து கொண்டே உன் சந்தோஷத்தை அதிகரிக்க வேண்டும் என்று நான் உன்னிடம் கூறிக்கொண்டிருப்பது உனக்கு தெரியாது. நான் உன் மனக்கணக்கை நிறைவேற்ற போராடி கொண்டுதான் இருக்கின்றேன். நீ இப்பொழுது எவ்வளவு கஷ்டப்படுகின்றாயோ அவ்வளவுக்கும் வருங்காலத்தில் சந்தோஷமாக நீ வாழப்போகின்றாய் என்பது நிதர்சனமான உண்மை. நான் உறுதியாக சொல்கின்றேன் என்றால் கடவுள் என்பது முதலில் சோதிப்பார்கள், ஆனால் கைவிட மாட்டார்கள். அதுபோலதான் இந்த தாயானவளும் உன்னை சோதிக்கின்றேன் என்று நினைத்துக்கொள். ஆனால் உன்னை இறுதியில் நான் கைவிட மாட்டேன் என்று நம்பிக்கை கொள். அதுதான் உன் வாழ்க்கையில் வெற்றி பாதையில் உன்னை அழைத்து செல்லும். அந்த பாதையில் நீ செல்லும் பொழுது நானும் உன்னுடன் சந்தோஷமாக வந்து சேர்வேன். அப்பொழுது நீ என்னிடம் எனக்கு நன்றி சொல்வாய். அம்மா, நீங்கள் சொல்வது போல எனக்கு நடந்துவிட்டது. என் வாழ்க்கை சந்தோஷமாக அமைந்துவிட்டது. இதுவே எனக்கு போதும் என்று நீ சொல்வாய். அப்பொழுது என்னிடம் உன் மனதார என்னை வேண்டிக் கொண்டு எனக்கு வேண்டியதை நீ செய். அப்பொழுது நான் சந்தோஷமாக நீ செய்ய போவதை ஏற்றுக்கொள்கின்றேன். அம்மா சொல்வது நிதர்சனமான உண்மை. என் குழந்தையே, கருத்தில் கொண்டு எல்லாவற்றையும் நினைத்து பயப்படாதே. அனைத்தையும் நான் சரி செய்து தருவேன். கூடிய விரைவில் நீ நினைத்த காரியம் நடக்கப் போகின்றது. இந்த தாயானவள் உன் ஆசைகள் அனைத்தையும் நடத்தி கொடுத்தால் நீ எனக்காக சில பூஜைகளையும் செய்ய வேண்டும். நீ மனதளவில் என்னை அம்மா என்று அழைத்து வேண்டினாலே போதும். நீ அதுவே எனக்கு செய்யும் மிகப்பெரிய அன்பு ஆகும். என் குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சக்தி போற்றி, ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி.